மிஸ்ஸிங் டிஐ. ஸோ ஒரு டிஐ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3 வெப்சைட்ஸ் பிக்யூஆர்ன்றது 3 வெப்சைட்டு. தோஸ் ஐபிஎல் டிக்கெட்ஸை சோல்வ் பண்ணுறாங்க. 2023 டிக்கெட்ஸ் கேட்டகரிஸ் 3 பிரிக்கிறாங்க. டிக்கெட் கோல்டு, பிளாட்டினம், சில்வர், ஸோ அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. ஸோ டேபிளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அபவுட் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு, எவ்வளோ டிக்கெட்ஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெப்சைட், என்ன வெப்சைட்? பிக்யூஆர். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ பிக்யூஆர் கோல்டு, பிளாட்டினம், சில்வர், டோட்டல். ஸோ அப்போது பியில் டோட்டலாக 10 டிக்கெட்ஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டோட்டலாக 70 டிக்கெட்ஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஆரில் சில்வர் 19, சில்வர் டோட்டலாக 28. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஓகே, இப்போ நோட்டில் ஸோ த நம்பர் ஆஃப் பிளாட்டினம் டிக்கெட்ஸ் சோல்டு பை பி இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் சில்வர். ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பியில் பிளாட்டினம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோ அதே அளவு தான் சில்வரும் சேல் ஆகியிருக்கு. ஸோ அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா இது ரெண்டுத்தையும்? நெக்ஸ்ட், while the total number of gold tickets sold by all websites together is twice that of gold tickets sold by website R. ஸோ இப்போ வெப்சைட் ஆர் வந்து எவ்வளோ கோல்டு டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கோ அதில் டபுள் மடங்கு. அப்போ ஒய்னா இது 2y. ஓகேவா? நெக்ஸ்ட், ஈச் வெப்சைட் சோல்ட் அட்லீஸ்ட் 1 டிக்கெட் ஆஃப் ஈச் கேட்டகரி. ஒரு கேட்டகரியிலையும் அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட் ஆச்சு சோல்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் difference between the total number of tickets sold by P and Q. Difference between the total number of tickets sold by PQ. Pக்கும் Qக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், டோட்டல் டிக்கெட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுதோ அதோடைய டிஃப்ரென்ஸ் இஸ் ஆஃப் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு பை QR. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதில் பி அதிகமாக சேல்ஸ் பண்ணிச்சா கியூ அதிகமாக சேல்ஸ் பண்ணிச்சா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சிம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பி டிஃப்ரென்ஸ் கியூ இது எதுக்கு ஈக்குவல்னா ஆஃப் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கியூஆர். கியூக்கு ஆருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இதுலேயும் தெரியாது. கியூ அதிகமாக சேல் பண்ணிச்சா ஆர் அதிகமாக சேல் பண்ணிச்சான்னு தெரியாது. ஸோ அப்போது கியூக்கும் ஆருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு பை பிக்யூஆர் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது பி யார் வந்து அதிகமாக சேல் பண்ணியிருக்கா? பி லெஸ் தென் கியூ லெஸ் தென் ஆர். ஓகேவா? அப்போ பி தான் வந்து என்ன பண்ணியிருக்கு? கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஆர் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கு. அப்போது பி கம்மின்றப்போ இப்போ என்ன வரணும்? இது எப்படி எழுதலாம்? கியூ மைனஸ் பியா ஈக்குவல் டு 1/2 ஆர் மைனஸ் கியூவா. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2Q மைனஸ் 2P ஈக்குவல் டு ஆர் மைனஸ் கியூ. ஸோ இந்த ஆர் வந்து கியூ வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 3Q ஈக்குவல் டு 2P ப்ளஸ் ஆர். நமக்கு பியோட வேல்யூ தெரியும். பி எவ்வளோ? 10. அப்போது 3Q மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 20. இப்போ கியூவும் ஆரும் எவ்வளோ? 70ல் 10 போச்சுன்னா 60. கியூவும் ஆரும் சேர்ந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கு? கியூ ப்ளஸ் ஆர் வந்து 60. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4Q ஈக்குவல் டு 80, Q ஈக்குவல் டு 20. ஓகேவா? அப்போ Q வந்து 20 சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஆர் வந்து 40 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் மேலே வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த டேபிளை இப்போ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஒய். ஸோ இது ஒய் அப்படின்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஒய். கரெக்டாக? பியும் கியூவும் ஆட் பண்ணால் ஒய். ஓகே, இப்போது இதோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது எக்ஸு இது எக்ஸு. ஸோ 2x. அப்போ இதோடைய வேல்யூ 10 மைனஸ் 2xஆக இருக்குமா? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ஒய். அப்போ இந்த ஒய்யில் இந்த 10 மைனஸ் 2xஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கியூவில் கோல்டோட வேல்யூ கிடைக்குமா? அப்போது ஒய் மைனஸ் 10 + 2xஆ?
நெக்ஸ்ட்டு இந்த காலமை ஃபில் பண்ணலாம். இதில் 28 இருக்குது. இதில் 19 மைனஸ் எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9 மைனஸ் எக்ஸா. ஸோ 28 மைனஸ் 19 மைனஸ் எக்ஸு. அப்போ 28ல் 19 போச்சுன்னா 9. ஸோ 9 மைனஸ் எக்ஸ் இதோட வேல்யூ. ஸோ இதோடைய வேல்யூவை ஆட் பண்ணி 20ல் சப்ராக்ட் பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 20 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 10 இது மைனஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 9 வந்து மைனஸ் 1. 2x ப்ளஸ் எக்ஸு. அப்போ இது மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 ஆகும். அப்போது 21 இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ மைனஸ் ஒய், இது ப்ளஸ் எக்ஸு. ஸோ மைனஸ் எக்ஸ். ஸோ 40ல் 19 போச்சு அப்படின்னா 21 மைனஸ் ஒய் இதோடைய வேல்யூ. ஸோ இதோடைய வேல்யூ அப்படின் போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 21y 21y 42 மைனஸ் 2y. ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் டிக்கெட்ஸ் சோல்டு பை ஆல் வெப்சைட்ஸ் டுகெதர். எல்லா வெப்சைட்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிளாட்டினம் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ சோல்டு ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போது இவங்க வந்து பிளாட்டினம் வந்து 3 வெப்சைட்டும் சேர்ந்தால் எவ்வளோ சேல் பண்ணுவாங்க? 42 மைனஸ் 2y. கரெக்டாக? இப்போ மேக்ஸிமம் பிளாட்டினம் எவ்வளோ சேல் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். கரெக்டாக? ஒய்யோட வேல்யூ மினிமமாக இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ மினிமமாக இருந்தால் தான் நமக்கு பிளாட்டினம் வந்து என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒய் வந்து எங்கே லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லிங்க் ஆகிருக்கா? அப்போது ஒய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? இப்போது 10 மைனஸ் 2xும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் ஒய்யே. கரெக்டாக? அப்போது எக்ஸுக்கு வந்து எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். ஏன் எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் இங்கே என்ன வரும்? மினிமம் வேல்யூ வரும். அப்போ இந்த வேல்யூவை ஆட் பண்ணும்போது ஒய்க்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ புரிஞ்சிச்சா? ஒய்க்கு எப்படி மினிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு மேக்ஸிமம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கும் நம்ம மினிமம் வேல்யூ போடுற மாதிரி இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ போடணும். மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ போடலாம்? ஸோ 4 தான் போட முடியும். ஏன் 5 போடக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட் ஆச்சு சேல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது எக்ஸுக்கு மேக்ஸிமம் 4. அப்போ இந்த இடத்துல 10 மைனஸ் 8 2வா? ஸோ அப்போ இங்கே 2. அப்போ இங்கே என்ன வரும்? ஒய் மைனஸ் 2. கரெக்டாக? அப்போ இங்கே ஒய் மைனஸ் 2. அப்போ ஒய்க்கு மினிமமாக எவ்வளோ வேல்யூ போடலாம்? நம்ம 3 போடலாமா? கரெக்ட். அப்போது ஒய்க்கு மினிமமாக எவ்வளோ வேல்யூ போடுறோம்? 3. ஏன் 3 வந்துச்சுன்னு புரியுதா? இப்போ இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு 2 போட்டோம் அப்படின்னா 2 மைனஸ் 2 0 ஆகிடும். ஸோ அப்போது 2 பாசிபிள் கிடையாது. ஸோ எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ போட்டோம் அப்படின்னா இங்கே பியில் கோல்டோட வேல்யூ கம்மியாக வரும். ஸோ அப்போ கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒய்க்கு வந்து மினிமமாக எவ்வளோ போடுற மாதிரி வரும்னா 3 போடுற மாதிரி வரும். ஓகேவா? அப்போது 42 மைனஸ் 3 2s are 6. அப்போது 36. அப்போது மினிமமாக எவ்வளோ மேக்ஸிமமாக எவ்வளோ பிளாட்டினம் டிக்கெட் சோல்ட் பண்ணுறாங்க எல்லா வெப்சைட்டும் சேர்ந்து? மேக்ஸிமம் 36 டிக்கெட் சோல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட்ஸ் சோல்டு பை பி. ஸோ நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ? 10 மைனஸ் 2x. 10 minus 2x is same as that of
சில்வர் டிக்கெட்ஸ் சோல்டு பை Q. ஸோ Q வந்து சில்வர் டிக்கெட் சோல்ட் பண்ணுறதுக்கு சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 9 மைனஸ் எக்ஸ், அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சில்வர் டிக்கெட் சோல்டு பை P. P வந்து சில்வர் டிக்கெட்ஸ், அப்போது ஆன்சர் வந்து சில்வர் டிக்கெட்ஸ் எவ்வளோ சோல்வ் பண்ணது எக்ஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட்ஸ் sold by Q 50% more than that of platinum tickets sold by M. ஓகே, கோல்டு டிக்கெட்ஸ் Q வந்து y மைனஸ் 10 ப்ளஸ் 2x, இதுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 3/2 அதிகமாக இருக்குது. ஸோ 50%னா 1/2, ஸோ 3/2 அதிகமாக இருக்குது. எதை விட, பிளாட்டினம் டிக்கெட்ஸ் 21 மைனஸ் y மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஸோ 2y மைனஸ் 20 ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 63 மைனஸ் 3y மைனஸ் 3x. ஸோ இந்த மைனஸ் 3x இன்சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3x, ஸோ மைனஸ் 3y இன்சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3y, ஸோ 5y. இந்த மைனஸ் 20 இன்சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 83. ஸோ அப்போ இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் டிக்கெட்ஸ் சோல்டு பை ஆல் வெப்சைட்ஸ். எல்லா வெப்சைட்ஸுக்கும் சேர்ந்து கோல்டுக்கும் பிளாட்டினம்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த 2y-க்கும் 42 மைனஸ் 2y-க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு மொத்தம் 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக, ஒன்று எக்ஸுக்கு 1 2 3 4 இதுதான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் எக்ஸுக்கு. இதை தாண்டி எக்ஸுக்கு நம்ம வேறு எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸுக்கு இங்கே நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8 2 3, ஸோ 0 பண்ண முடியாது. 0 பண்ணோம் அப்படின்னா இங்கே பிளாட்டினமும் சில்வரும் 0 ஆகிடும். ஸோ ஏன் 0 வந்து வரக்கூடாது, ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட்டாச்சும் சோல்வ் பண்ணுறாங்க ஒரு பிளாட்ஃபார்மும். கரெக்டாக, அதனால் 0 வராது. ஸோ மேக்ஸிமம் 4, மினிமம் 1 தான் எக்ஸுக்கு வரும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7. ஸோ 83ல் 7 போச்சுன்னா 76. 5 டேபிளால் கேன்சல் ஆகுமா, ஆகாது. அப்போ 1 பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு 2, 7 2s are 14. ஸோ மைனஸ் 14 பண்ணோம் அப்படின்னா 69, அப்போ அதுவும் கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட்டு 3, 7 3s are 21. ஸோ 21 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 61, ஸோ அதுவும் வராது. ஸோ 4, 7 4s are 28. 28 மைனஸ் பண்ணோன்னா 55. அப்போது எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 11. இப்போ நம்ம கொஷனில் 2y இதுக்கும் ஆல் கோல்டுக்கும் ஆல் பிளாட்டினம்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2y 2 levels are 22. நெக்ஸ்ட்டு 42ல் 22 போச்சுன்னா 20. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம 4 வேல்யூ தான் வரும், எக்ஸுக்கு 4 வேல்யூ தான் பாசிபிள். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, எக்ஸு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 4th கொஷின், நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட் சோல்டு பை Q சேம் ஆஸ் தட் ஆஃப் P. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட்ஸ் எவ்வளோ, Q வந்து 4th. நம்பர் ஆஃப் கோல்டு டிக்கெட் சோல்டு பை Q வந்து y மைனஸ் 10 ப்ளஸ் 2x சோல்ட் பண்ணுது இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் P. அப்போது கோல்டு டிக்கெட்ஸ் வந்து Qவும் Pயும் சேம் நம்பர் தான் சோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது Qக்கும் Pயும் ஈக்குவல் பண்ணலாமா, இப்போ இது வந்து 10 மைனஸ் 2x. கரெக்டாக, அப்போது y ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 20. இப்போ என்ன கேட்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் டிக்கெட் சோல்டு பை R. ஸோ R பிளாட்டினம் டிக்கெட்ஸ் எவ்வளோ சோல்ட் பண்ணுதுன்னா 21 மைனஸ் y.
அப்போ இந்த 21 மைனஸ் ஒய்க்கு இங்கே கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 13, 15, 15, 17. இதில் எந்தெந்த வேல்யூலாம் பாசிபிள்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும், எப்படி தெரியும், எக்ஸுக்கு அகைன் அந்த மாதிரி 1, 2, 3, 4 இந்த 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இதுக்கு மேலே எக்ஸுக்கு வேறு பாசிபிள் இல்லை, கரெக்டாக? அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா ஒய்க்கு 16, 2 போட்டோம் அப்படின்னா 12, 3 போட்டோம் அப்படின்னா 8, 4 போட்டோம் அப்படின்னா 4 தான். எக்ஸுக்கு 4 போட்டோம்னா 16, 20ல் 16 போச்சுன்னா 4. ஓகேவா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 16 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 வரும். பிளாட்டினமோட வேல்யூ 6ல் பிளாட்டினம் வந்து 5. 12 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9. 8 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 13. 21 மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 17. அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எதெல்லாம் பாசிபிள்? ஸோ ஃபர்ஸ்ட் 13 இருக்குது, 13 பாசிபிள். செகண்ட் 5 இருக்குது, 5 பாசிபிள். தேர்டு 15 இருக்குது, ஸோ 15 நமக்கு கிடைக்கல. ஃபோர்த்து 17 இருக்குது, ஸோ 17 பாசிபிள். அப்போ இந்த 3 வேல்யூ தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.